நந்தட்டன் சீவகனைக் காணல். கேமசரியை பிரிந்த சீவகன் காடு மலைகளை கடந்து மத்திம நாட்டின் தலைநகர் ஏமமாபுரத்தை அடைந்து ஒரு சோலையில் தங்கியிருந்தான். தடமித்தன் அந்நாட்டின் அரசன். அவனுக்கு 5 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் இருந்தனர். சீவகன் இருந்த சோலைக்குள் வந்த ஒரு இளைஞன் தன் கையிலிருந்த வில்லால் மரத்திலிருந்த மாம்பழத்தை வீழ்த்த முயன்றான். அம்புகள் குறி தவறின. பழம் வீழ்ந்த பாடில்லை. இதை கண்டான் சீவகன். எழுந்தான். அந்த இளைஞனிடமிருந்து வில் அம்பை வாங்கினான். குறிவைத்து எய்தான். விழுந்தது பழம். வந்திருந்த இளைஞன் வியந்து போனான். அவன் அந்நாட்டு மன்னனின் பிள்ளைகளுள் ஒருவனாகிய விசயன். அதை சீவகன் பின்னர் அறிந்தான். விசயன் தந்தையிடம் சென்று சீவகனின் வில்வித்தை திறமையை புகழ்ந்து சொல்லி தானும் தன் உடன் பிறந்தானோடும் சீவகனிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என விருப்பம் தெரிவித்தான். மன்னனும் மகிழ்வுடன் இசைந்தான். வில்வித்தை ஆசானாக வந்த சீவகனின் திறன் கண்டு அவனுக்கே தன் மகள் கனகமாலையை மணம் செய்து கொடுத்தான். சீவகனை காணாது எல்லோரும் வருந்தி கொண்டிருக்க காந்தர்வதத்தை மட்டும் தனது மதிமுகம் என்னும் மந்திர சக்தியால் சீவகன் செய்து வரும் செயல்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். குணமாலையே சீவகனை காணாது நாளுக்கு நாள் உருக்குலைந்து வந்தாள். சீவகனின் தம்பி நந்தட்டன் காந்தர்வ தத்தையிடம், அம்மையே, என் அண்ணன் இருக்குமிடத்தை அறிந்து சொல்லுங்கள் என்றான். அவள் தன் மந்திர சக்தியால் ஏமமாபுரத்தில் சீவகனும் கனகமாலையும் உரையாடி கொண்டிருப்பதை அவனுக்கு காண்பித்தாள். நானும் சீவகன் இருக்குமிடத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்றான் நந்தட்டன். காந்தர்வ தத்தை அவனை தன் மந்திர சக்தியால் சீவகன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைத்தாள். சீவகன் நந்தட்டனை அன்புடன் வரவேற்று கனகமாலைக்கு அவனை அறிமுகம் செய்து வைத்தான். ராசமாபுரத்து செய்திகளை ஒன்றுவிடாமல் சீவகனுக்கு நந்தட்டன் சொன்னான். தாயை கண்டான் சீவகன். சீவகனின் தோழர்களுக்கும் சீவகனை சென்று சந்திக்க ஆசை. அவர்கள் காந்தர்வ தத்தையிடம் வந்தனர். அவளது உதவியால் அவர்கள் ஏமமாபுரத்தை வந்தடைந்தனர். வழியில் ஒரு சோலையில் தங்கினர். அப்போது சீவகனின் தாய் விசையை துறவு கோலத்துடன் அவ்வழியே வந்தாள். சீவகனின் தோழர்கள் அவளை வணங்கினர். ஆசீர்வதித்தாள் விசையை. அவர்களை பற்றிய விவரங்களை விசாரித்தாள். அவர்கள் தங்கள் கடந்த கால கதை முழுவதையும் சொல்லிக்கொண்டே வந்தனர். கட்டியங்காரன் சீவகன் மீது யானையை ஏவி கொல்ல முயன்ற சம்பவத்தை சொல்லி வரும்போது விசையை மயக்கமடைந்தாள். விஷயம் விளங்காது அவர்கள் பதறி அவளுக்கு மயக்கம் தெளிவித்தனர். பின்னர் அவர்கள் சீவகனை சந்திக்கவே தாங்கள் வந்துள்ளதாக தெரிவித்த போது சீவகனே தன் மகன் என்று கூறிய விசையை நடந்தவற்றை எல்லாம் விளக்கினாள். அதை கேட்டு மகிழ்ந்து மீண்டும் அவள் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினர். சீவகனை நாங்கள் கண்டதும் தங்களிடம் அழைத்து வருகிறோம் என்றனர். பின்னர் விடை பெற்று பயணப்பட்டனர். சீவகனை எப்படி எங்கே சந்திப்பது என்று தெரியவில்லை. பசு கூட்டத்தை கவர்ந்து சென்றால் அதை மீட்க சீவகன் வருவான் என்றெண்ணி அவ்வாறே செய்தனர். பசு கூட்டத்தை அவர்கள் கவர்ந்து சென்று விட்டதால் அதை மீட்க மன்னன் தடமித்தனும் அவன் பிள்ளைகளும் சீவகனும் போருக்கு கிளம்பினர். போர் தொடங்கும் வேளையில் சீவகன் தன் நண்பன் பதுமுகனையும் மற்றவரையும் கண்டான். மகிழ்ந்தான். ஆவலுடன் வரவேற்றான். ஏமாங்கத மன்னர் சீவக நம்பிக்கு எங்கள் வணக்கம் என்று நண்பர்கள் கூறி வணங்கியதை கேட்டு திடுக்கிட்டான் சீவகன். வரும் வழியில் விசையை கண்டது, அவள் கூறியது முதலியவற்றை தெரிவித்தனர். சீவகன் தாயின் நினைவில் மூழ்கினான். புத்திசேனன் காந்தர்வதத்தை கொடுத்ததாக கூறி ஒரு ஓலையை அவனிடம் கொடுத்தான். மாவீரனாகிய தாங்கள் எதிரிகளை வென்று அரசை மீண்டும் கைப்பற்றாமல் மறைந்து வாழ்வது ஏன்
வீண் என்று அதில் எழுதியிருந்தாள். மன்னன் தடமித்தனிடம் தன் பழைய கதையை சொன்னான் சீவகன். பகைவரை வென்று நாட்டை மீட்பாயாக என்று வாழ்த்தி அனுப்பினான் தடமித்தன். கனகமாலைக்கு ஆறுதல் கூறிவிட்டு சீவகன் தன் தோழர்களுடன் ராசமாபுரத்தை நோக்கி புறப்பட்டான். விசையை கண்டு வணங்கினான். தாயை தன் மாமன் பாதுகாப்பில் இருக்கச் சொல்லிவிட்டு சீவகன் ராசமாபுரத்திற்கு பயணமானான். சுரமஞ்சரியை மணந்தான். ராசமாபுரத்திற்கு அருகிலுள்ள ஒரு சோலையில் சீவகன் தங்கினான். தகுந்த சமயத்திற்காக காத்திருந்தான். மறுநாள் மாறுவேடம் அணிந்து நகரை சுற்றி பார்த்து வர புறப்பட்டான். வணிகர் வீதி வழியே சென்று கொண்டிருந்த போது ஒரு பந்து வந்து அவன் மீது பட்டது. பந்தை கையில் எடுத்தான். பந்துக்கு உரியவள் ஓடி வந்து அவனிடமிருந்து பந்தை பெற்றுக்கொண்டு மின்னலை போல் ஓடி மறைந்தாள். அவளுடைய எழில் சீவகனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. ராசமாபுரத்தில் சாகரதத்தன் என்று ஒரு வணிகன், அவனுக்கு விமலை என்றொரு மகள். அவள்தான் பந்தை வாங்கி கொண்டு ஓடியவள். ஒரு முறை சோதிடர்கள் சாகரதத்தனிடம், திடீரென ஒரு நாள் உன் வீட்டருகே வரும் ஒருவனை உன் மகள் காண்பாள். அன்று உன் கடையில் உள்ள பொருட்கள் எல்லாம் வெகு வேகமாக விற்று தீர்ந்துவிடும். அப்படி வந்தவன்தான் உன் மகள் விமலையின் கணவனாக அமைவான் என்று கூறி சென்றனர். அன்று அவ்வாறே எல்லா பொருளும் விற்று தீர்ந்தன. சாகரதத்தன் உடனே சீவகனை தேடி அழைத்து வந்து தன் மகளை மணக்க வேண்டி குறிப்பிட்ட நாளில் திருமணமும் செய்து வைத்தான். சில நாட்கள் விமலையுடன் கழித்த பின்னர் நண்பர்களை காண சோலைக்கு வந்தான். விமலையை மணந்த செய்தியை சொன்னான். அவர்கள் ஆண்களையே பார்ப்பதில்லை என்று சபதம் செய்து அதன்படி கன்னிமாடத்தில் மறைந்து வாழ்கிறாள் ஒரு இளவரசி. பெயர் சுரமஞ்சரி. அவளை நீ மணக்க வேண்டும் என்றனர். முன்பொரு முறை குணமாலையின் நறுமணப் பொடியே உயர்ந்தது என்று சீவகன் கூறிய தீர்ப்பால் கோபம் கொண்டு இனி ஆண்களின் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருந்த சுரமஞ்சரி அதன்படியே வாழ்ந்து வந்தாள். அவள் மனம் மட்டும் அந்த சீவகனைத்தான் மணப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தது. சீவகன் தன் நண்பர்களிடம் நான் சுரமஞ்சரியை மணந்து வருவேன் என்று உறுதி கூறிவிட்டு புறப்பட்டான். வயதான அந்தணரைப் போல் வேடமிட்டு சுரமஞ்சரியின் கன்னிமாடத்தை அடைந்தான். வயதான ஆண்களை காண்பதில் தவறில்லை என சுரமஞ்சரியும் சீவகனை வரவேற்றாள். உணவு உண்டான். அங்கிருந்த கட்டிலில் ஓய்வு எடுக்க வேண்டி படுத்தான். சுரமஞ்சரியின் தோழியர் கூடத்தின் ஓரிடத்தில் அமர்ந்து யாழ் மீட்டிக் கொண்டிருந்தனர். அதை கேட்ட சீவகன் எழுந்து அமர்ந்து இனிய குரலில் பாடினான். அதை கேட்ட சுரமஞ்சரி, சீவகன் ஒருவனால் மட்டுமே இவ்வாறு பாட முடியும், நீ யார் என கேட்டாள். சீவகன் வேடத்தை கலைந்தான். சுரமஞ்சரி வெட்கத்தில் தலை கவிழ்ந்தாள். நடந்ததை அறிந்த அவளது தந்தை இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தான். தோழர்கள் சீவகனின் செயலை அறிந்து போற்றினர். சீவகன் மாற்று உருவத்துடன் சென்று தன்னை அன்புடன் வளர்த்து வரும் கந்துக்கடனையும் சுனந்தையையும் சென்று கண்டு வணங்கினான். காந்தருவ தத்தை குணமாலை இல்லங்களுக்கு சென்று அவர்களுடன் சந்தோஷமாக கழித்தான். பின்னர் சில நாட்கள் கழித்து தன் மாமனாகிய கோவிந்தராஜன் ஆண்டு வரும் விதய நாட்டிற்கு புறப்பட்டு சென்றான். வீழ்ந்தான் கட்டியங்காரன். சீவகனால் அனுப்பப்பட்ட விசையை தன்னை காண வந்ததை அறிந்த அவளது அண்ணன் சீவகன் மாமன் கோவிந்தராஜன் அவளை அன்புடன் வரவேற்றான். விசையை தனக்கு நேர்ந்த துன்பங்களை எல்லாம் அவனிடம் சொன்னாள். கோவிந்தன் மனம் வருந்தி கட்டியங்காரன் மீது கடுங்கோபம் கொண்டான். விசையை, கவலைப்படாதே, எல்லாம் நலமாக முடியும். சீவகன் விரைவில் அரசாளுவான் பார்.
என்று தங்கைக்கு ஆறுதல் கூறினான். சில நாட்களில் சீவகனும் அவன் தோழர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். தங்கை மகன் சீவகனை அன்புடன் வரவேற்ற கோவிந்தன் சீவகன் வந்திருப்பதை பிறர் அறியா வண்ணம் பாதுகாத்து வந்தான். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் கட்டியங்காரன் ஒற்றர்கள் மூலம் அறிந்தான். கோவிந்தராஜனை சூழ்ச்சியால் வெல்லக் கருதிய கட்டியங்காரன் கோவிந்தனுக்கு ஒரு ஓலை எழுதி அதில், உன் தங்கையின் கணவன் மன்னன் சச்சந்தனை நான் கொல்லவில்லை, யானை ஒன்று அவனை குத்தி கொன்றுவிட்டது, இதுதான் நடந்த உண்மை. தாய்மை அடைந்திருந்த உன் தங்கையை காணாததால் தற்காலிகமாக ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ விரைவில் புறப்பட்டு வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று எழுதியிருந்தான். கட்டியங்காரன் அழைப்பில் வஞ்சகம் இருப்பதை புரிந்து கொண்டனர். அவன் குணம்தான் தெரியுமே. இருப்பினும் அவன் அழைப்பை ஏற்று ராசமாபுரம் சென்று விழிப்புடன் இருந்து அவனை பழிவாங்க முடிவு செய்தனர். சீவகன் தன் ஆசிரியர் லோகமாபாலர் கூறியபடி ஓராண்டு கழிந்ததை எண்ணி தோழர்களும் மாமனும் உடன் வர மகிழ்ச்சியுடன் ராசமாபுரம் வந்தடைந்தான். இரகசியமாக பாசறை அமைத்து தங்கினர். பின்னர் கட்டியங்காரனை காணச் சென்றனர். அவன் கோவிந்தனை வரவேற்று எல்லா வசதிகளையும் செய்து தந்தான். சீவகன் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் அவர்களுடன் சேர்ந்திருந்தான். கோவிந்தனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு சுயம்வரம் நடத்தப் போவதாக கோவிந்தன் அறிவித்தான். பல நாட்டு அரசகுமாரர்களும் ராசமாபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர். சுயம்வர நாள் அன்று கோவிந்தன் ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான். ஒரு சக்கரத்தின் ஒரு பகுதியில் 3 பன்றி பொம்மைகள் சக்கரம் வேகமாக சுழலும் போது அந்த 3 பன்றி பொம்மைகளையும் அம்பால் அடித்து வீழ்த்த வேண்டும். அவனுக்கே தன் மகள் மாலையிடுவாள் என்று அறிவித்தான். 6 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் யாரும் வெல்லவில்லை. அப்போது அங்கிருந்த பலரும் காண பெரிய யானையின் மீது சீவகன் வந்து இறங்கினான். சீவகன் இறந்து விட்டதாக நினைத்திருந்த கட்டியங்காரன் அவனை அங்கே கண்டதும் மிகுந்த ஆத்திரமடைந்தான். சீவகன் விரைந்து சென்று வில்லை ஏந்தி ஒரே அம்பினால் 3 பன்றி உருவங்களையும் வீழ்த்தினான். வந்திருந்த மன்னர்களும் மற்றோரும் வியந்து பாராட்டினர். கோவிந்தன் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு சீவகனை பற்றிய செய்திகளை கூறினான். கட்டியங்காரனால் கொல்லப்பட்ட சச்சந்தன் மகன் சீவகன் இவனே என்று முழங்கினான். இதை கேட்ட கட்டியங்காரன் சீறி எழுந்து கையில் வாளுடன் சண்டைக்கு வந்தான். 2 தரப்பாருக்கும் கடும் போர். போரில் கட்டியங்காரனும் அவன் மைத்துனன் மதனனும் கொல்லப்பட்டனர். சீவகன் வெற்றி பெற்றான். காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி ஆகியோர் சீவகன் கட்டியங்காரனை அளித்த செய்தி அறிந்து மகிழ்ந்தனர். எல்லோரும் ராசமாபுரத்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர். துறவரம். சீவகன் மாமன் மகள் இலக்கணையை மணந்து ஏமாங்கத நாட்டு மன்னனாக முடிசூட்டி கொண்டான். காந்தர்வதத்தை பட்டத்தரசியானாள். மற்ற மனைவியர் ராணிகள் ஆயினர். விசையை மிக்க மகிழ்ச்சியடைந்தாள். சீவகன் கந்துக்கடனையும் சுனந்தையையும் அரண்மனைக்கு அழைத்து வந்து தன் பெற்றோர் போலவே காப்பாற்றி வந்தான். உடன்பிறவாத தம்பியாகிய நந்தட்டனை தன் உடன் பிறந்த தம்பியாகவே கருதி அவனை இளவரசனாக்கினான். தோழர்களை எல்லாம் அமைச்சராக்கினான். தன்னை யானையின் மூலம் கட்டியங்காரன் கொல்ல முயன்ற போது தன் உயிரை காத்த சுதஞ்சனனுக்கு ராசமாபுரத்தில் பெரிய கோயில் எழுப்பினான். பல்லாண்டுகள் சிறப்புடன் நாட்டை ஆண்டு வந்தான். ஒரு நாள் சாரணர் 2 சீவகன் முன் தோன்றினர். அவர்களை வணங்கி தன் முற்பிறவி பற்றி கேட்டான். முற்பிறவியில் அவன் செய்த நற்செயல்களையும் பாவங்களையும் அவர்கள் எடுத்துரைத்தனர். அதை கேட்ட சீவகன் துறவு மேற்கொள்ள முடிவு செய்தான். மனைவியர்களிடம் தன் கருத்தை கூறினான். பட்டத்தரசி காந்தர்வதத்தையின் மகன் சச்சந்தனுக்கு முடிசூட்டினான்.
வர்த்தமானரை வணங்கி விபுலகிரியில் தவம் மேற்கொண்டு இறுதியில் வீடு பேறு அடைந்தான்.